என்ன ஏங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நான் ஏன் உங்க கண்ணுல பட்டு தொலைஞ்சேன்? நர்மதா ஆபரேஷனுக்கு பணத்தை கடனா கொடுத்திருந்தா இந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்குமா? எதுக்கு என்கிட்ட டீல்லாம் பேசுனீங்க? இப்படி கஷ்டப்படுறதுக்கா? என்னோட கெட்ட நேரம் உங்களை இப்படி பிடிச்ச ஆட்டுது. ஐயே, என்ன காவேரி பேசுற? என்ன பேச்சு இதெல்லாம்? கிழவி மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் பேசிட்டு இருக்க. உண்மையாவே நீ காவேரி தானா இல்ல ஏதாவது குளோனிங்கா? சீரியஸா சொல்றேன், இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகல. உன் தாட் ப்ராசஸ்க்கு டோட்டலா அகெயின்ஸ்டா பேசிட்டு இருக்க. என்னாச்சு? யாராச்சும் ஏதாச்சும் சொல்லி அது உன்னை ஹர்ட் பண்ணிடுச்சா? நான் உண்மைதாங்க சொல்றேன். எனக்கே நல்லா தெரியறப்போ அடுத்தவங்க வேற சொல்லணுமா? சரி சரி, ஃபீல் பண்ணது போதுமா? இந்த பாரு, உன் புருஷனுக்கு ஒன்னும் ஆகாது. இதே மாதிரி ஏன் பொண்டாட்டிய பத்தி எனக்கும் கவலை இருக்கும்ல. நான் கவலைப்படணுமா? இல்ல என்ன கவலைப்பட வைக்கிறதா உனக்கு வேணும்னா நீ இப்படியே பேசிட்டு இரு. சரிடி சரி. அழகு அழகு அழகு, நீதான் என் காவேரி. அம்மா டைம் முடிஞ்சிச்சுமா, வாமா வாமா. வாமா, ஐயா திட்டுவாரு. வாங்க வாங்க. 4 நிமிஷம் மண்ண காணாம நீ காணாம என் நாடி நரம்பு சுருங்கி போனேனே நான் போனேனே. உன்னை பார்த்த போது ஊமையா போனேனே. வாராகினி, சொல்லு நிவின். இல்ல பேசணும்னு சொல்லி விடாம கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்த, அதான் என்னன்னு கேட்டேன். நிறைய பேச வேண்டியது இருக்கு ராகினி. நீ வாயே, நம்ம உள்ள போய் உட்காந்து பேசுவோம். என்ன ராகினி? இல்ல நீதான் நானும் பாக்குறேன். ஏன் ஏன் அப்படி சொல்ற? நடவடிக்கை எல்லாம் புதுசா இருக்கே. புரியுது ராகினி. சரி நீ வாயே, நம்ம உள்ள உட்காந்து போய் பேசுவோம். எப்படியோ வர வச்சிட்டோம். இப்ப எப்படி போட்டு வாங்கறது? நிவின் வா. இதோ வரேன்.
என்ன நிவின்? ஒன்றும் இல்லை, அதான் நீயே சொன்னியே புதுசா இருக்குன்னு. ஆக்சுவலா நம்ம கசின்ஸ், நமக்குள்ள எவ்வளோ கேப் இல்லை? ம், அதுக்கு நான் ஒன்னும் காரணம் இல்லையே. நீ தான் விலகி விலகி போன. ம், கரெக்டு தான். நான் ஏன் அப்படி இருந்தேன்னு இப்ப யோசிச்சா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ராகினி. நம்ம சைல்ட்ஹுட்லலாம் நல்லா தானே இருந்தோம். வளர வளர அப்படியே கேப் ஆயிடுச்சுல்ல? இப்போ எதுக்கு அதெல்லாம்? இல்ல, நமக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்கல்ல, அது நடந்திருந்தா இன்னைக்கு தேவையில்லாம நிறைய பேருக்கு கஷ்டம் வந்திருக்காதுல்ல? ம், காவேரி கஷ்டப்படுறாளேன்னு ரொம்ப ஃபீலிங்ஸோ? ம், ஆமா. என்னால தானே நீ காவேரி பழி வாங்க யோசிச்ச. அதனால தானே அஜய் கல்யாணம் பண்ற முடிவெல்லாம் எடுத்த. கடைசியில என்ன ஆச்சு? நீ ஆசைப்படுறதும் நடக்கல, நான் ஆசைப்படுறதும் நடக்கல. ரெண்டு பேரும் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோம். ஏன்? உனக்கு என்ன? யமுனா கூட ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்ல இன்னும் அந்த காவேரியை நினைச்சு அவ கூட வாழாம இருக்கியா? ச்சே, அப்படிலாம் இல்ல. யமுனா நல்ல பொண்ணுதான். எனக்கு தான் பிடிக்காத கல்யாணமா போச்சு. அப்புறம் காவேரியும் விஜயும் ஒன்னா வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கம்ப்ளீட்டா காவேரி விஷயத்துல மூவ் ஆன் ஆயிட்டேன் ராகினி. ம், ம், என்ன ராகினி, என்னடா இவன் சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேசுறான்னு தோணுதா? ஆ, நீ சொல்லு. அதான் நடந்ததை இனிமே மாத்த முடியாது. அதுக்காக நாமெல்லாம் இப்படி ஏதோ எதிரிங்க மாதிரி இருக்கணுமா? நாம ஏன் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணக்கூடாது? என்ன ராகினி? நாம என்ன காவேரியையும் சேர்த்து சொல்றியா? என்னால காவேரிய எந்த ஜென்மத்திலையும் ஏத்துக்கவே முடியாது. புரியுது ராகினி, உன்னோட கோவம் எனக்கு புரியுது. ஆக்சுவலா உன் கோவத்தை நீ என் மேலதான் காட்டணும். ஆனா என் கூட நீ நல்லா தானே பேசுற. நான் எப்பவும் உன்னோட நல்லா தான் பேசுவேன். ஆனா உனக்கு தான் என்ன பார்த்தாலே பிடிக்காதே. இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். உன் கூட நல்லா பேசுறேன். பசுபதி மாமா கூடவும் பேசுறேன். மாமாவா? ஏய், எங்க அப்பாவையா சொல்ற? ஆ, ஓ, எங்க அப்பாவை மாமான்னு சொல்லலாம் உனக்கு வாய் வருமா என்ன? ஏய், பழசெல்லாம் வேணாமே. நீ வேணா மாமா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ. நான் மன்னிப்பு கேட்டு அவர்கிட்டயும் பேசுறேன். ராகினி, மாமா இப்போ எங்க இருக்காரு? சொல்லுடி, உங்க அப்பன் எங்க இருக்கான்னு சொல்லு. ஆ, என்ன ராகினி, எதுக்கு சிரிக்கிற? இல்ல ஒண்ணும் இல்ல. ஆ, மாமாவை நான் பார்க்க கூடாதா? ஏன் பார்க்க கூடாது? அதெல்லாம் பார்க்கலாம். ஆனா இப்ப வேணாம். ஐயோ,